இந்த கட்டுப்பாடு உள்ள இந்த இயக்கத்தை யார் என்ன செய்ய முடியும்? பசி பொறுக்க முடிகிறவர்கள், தாகத்தை பொறுக்க முடிகிறவர்கள், சிரமங்களை தாங்கிக் கொள்ள முடிகிறவர்கள், துன்பங்களை ஏற்றுக்கொள்ள முடிகின்றவர்கள், பட்டினியோடு போராடக்கூடியவர்கள், சிலையாக அமரக்கூடியவர்கள், இப்படி ஒரு கட்டுப்பாடு உள்ள இயக்கம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். இவ்வளவு கட்டுப்பாடு உள்ள ஒரு இயக்கம் என்பது அதைத்தான் சொன்னார், பட்டாளத்திலே தான் பார்க்க முடியும். அந்த பட்டாளத்திலே கூட கட்டுப்பாடு குலையலாம், ஆனால் எங்கள் பட்டாளத்துக்கு அந்த கட்டுப்பாடு குலையாது என்று இங்கே சொன்னார். பகலெல்லாம் இந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல், ஆனால் காற்றையும் பொருட்படுத்தாமல் நீங்கள் உட்கார்ந்திருக்கிறீர்களே, அப்பொழுதுதான் நான் நினைத்தேன், ஒரு காட்சி நினைவுக்கு வந்தது. தாயகமாகிய லிபியாவின் விடுதலைக்காக போராடினான் உமர் முக்தார். அவன் பாலைவனத்திலே இருந்து போராடி கொண்டிருந்த வயது முதிர்ந்த கிழவன் தன் படையணி வீரர்களை திரட்டிக் கொண்டு போராடுகிற போது அவர்களை வேட்டையாடுவதற்கு இத்தாலி முசோலினியுடைய ராணுவம் அங்கே வந்தது, டேங்குகளோடு வந்தது, குண்டு வீசுகின்ற பட்டாளத்தோடு வந்தது. இவரிடம் வெறும் குதிரை படைதான். அந்த குதிரைகளை வந்து கீழே இறங்கி நிற்க சொன்னான். இந்த சண்டையிலே நாம் ஜெயிக்க முடியாமல் போகலாம், டேங்குகள் அணிவகுத்து வந்து கொண்டிருக்கின்றன, குண்டுமாறி பொழிய போகின்றன, நாம் புறமுதுகு காட்டி ஓடிவிடக் கூடாது, கடைசி நிமிடம் வரையில் போராடி மடிவோம் என்று அறிவிக்கின்றான். தமிழ்நாட்டில் கிராமப்புறங்களில் மங்கள வாழ்த்து சொல்வதற்கு குலவையிடுவார்கள். மாரியம்மன் கோயில் திருவிழாவிலே கூடுகிற கூட்டத்திலே குலவையிடுவார்கள். வெற்றி திருமகனாக வீட்டு வாசலுக்கு வருகின்றவரை குலவையிட்டு வரவேற்பார்கள். இந்த குலவை இடுகிற வழக்கம் நம்முடைய தமிழகத்திலே நெடுங்காலமாக இருக்கிறது. கிராமங்களிலே அதே குலவையிடுகிற வழக்கம் லிபியாவிலே இன்றும் இருக்கிறது. திராவிடர்களின் மூல கலாச்சாரம் பல இடங்களிலே பரவி இருக்கிறது. அப்படி குலவையிட்டு வாழ்த்தி அனுப்பிய அந்த வீரர்கள் மணல் வெளியில் நிற்பார்கள். அப்பொழுது உமர் முக்தார் சொல்வார், பின்வாங்கி ஓடக்கூடாது, இந்த மணல் வெளியில் கடைசி வரை நின்று போராடி மடிவோம் என்று சொல்வான். சொன்னதற்கு பிறகு ஒவ்வொரு வீரனும் அவன் கழுத்திலே அணிந்திருக்கக்கூடிய கழுத்து பட்டியை எடுத்து குதிகாலோடு சேர்ந்து ஒரு காலை கட்டிக்கொள்வான். காலை கட்டிக்கொண்டு ஒரு காலில் மண்டியிட்டு எந்திர துப்பாக்கியை ஒரு கரத்திலே பிடித்து ராணுவத்தை எதிர்த்து நிற்பான். ஒருவேளை குண்டு பாய்கிற போது பயந்து நாம் பின்வாங்கி விடக் கூடாது என்று காலை கட்டிக்கொள்வான். இது உண்மை சம்பவம், திரைப்படமாக வந்தது. அப்படிப்பட்ட உறுதியோடு போராடினார்கள். பலம் வாய்ந்த பீரங்கிகளை சுமந்து வருகின்ற டாங்கிகளை எதிர்த்து போராடி அன்றைக்கு மடிந்தாலும் கடைசியிலே வென்றார்கள்.